டேய், விடிஞ்சது கூட தெரியாமல் எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போகிற நினப்பே இல்லையா உனக்கு? இப்போ எந்திரிக்கிறியா என்ன? எந்திரி சீக்கிரம். போங்கம்மா, கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களா? மா 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 ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? மா 2000 ரூபாய் வேணுமா? 2000மா? இப்போ எதுக்கு 2000 ரூபா? புக் வாங்கணுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புக் வாங்கி படிக்கிறாங்க. அந்த புக் வாங்கி படிச்சா நானும் நல்லா படிப்பேம்மா. ம் இது வரைக்கும் வாங்கின புக்கை வச்சு நல்லா படிச்சிட்ட. இப்போ இந்த புக்கை வாங்கித்தான் நீ நல்லா படிக்க போறியா? காசு கொடுக்க முடியுமா முடியாதா? சரி விடுப்பா, நான் வாங்கி தரேன், நீ படி. காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை வெட்டீக, அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும், அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி, நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உக்காரு. ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாம. பகையை வளர்க்குறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒன்று போததா எல்லாரும் சேர்றதுக்கு? சரிப்பா. வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும், வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். எது வேண்டாலும் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அதற்கு வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த அறிவை தேடிப்பெற வேண்டும். அதுதான் புத்தகம். கடும் உழைப்பு வேண்டும். பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை தோல்வியடை செய்ய வேண்டும். வாழ்வில் நல்லொழுக்க வேண்டும். இவை இருந்தால் நாம் எல்லோரும் என்றென்றும் வெற்றிதான். நீங்கள் அவசியம் வெற்றி அடைவீர்கள். முதல அறிவும் பாவா, சிகரம் தொட வழிதான் கல்வி, புதிய உலகம் வரைக்கும் பாவா, விடியல் தரும் ஒளியே கல்வி, அறிந்துமே துளியை, அறியாதது கடலை, மதிப்பெண்கள் சிலை, மதிநுட்பம் தான் ஜெடுதலையே, தலைகள் நிமிரும் நிலைகள் உயரும் நீ படித்தால். படிச்சா ஜெயிப்ப, இல்லனா தவிப்ப. சொல்றேன் கேளு, இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப
உலகம் மதிச்சா அதுதான் சொகண்டா இருப்பது ஒன் லைஃப். வானத்த கையில பிடிக்கணும் நண்பா, வாலிப காலத்தை மதிக்கணும் நண்பா, ஆடணும் நண்பா பாடணும் நண்பா, வாங்குற பட்டத்தில் பறக்கணும் நண்பா. படிச்சா ஜெயிப்ப இல்லனா தவிப்ப, சொல்றேன் கேளு இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகண்டா இருப்பது ஒன் லைஃப். ஹலோ ராகுல், ரிசல்ட் வந்துருச்சுடா. கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் உனக்கு சென்டம் இருக்குடா. நீ தான்டா ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அம்மா அப்பா புரியாமல அவங்களை படிக்க வச்சாங்க. 4 எடுத்து படிச்ச உடனே அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியாத முடிவுக்கு எப்படி வரீங்க? ஒண்ணுமே படிக்காது இந்த அம்மா அப்பா தான் உங்களை எங்கேயாவது கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து பக்கத்து வீட்டு வாத்தியாட்ட ஐடியா கேட்டு குடும்பத்திலே படிச்ச ஒரு அங்கிள்கிட்ட பேசி உங்களை என்ன படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு தன் வருமானத்துக்கு 80% உங்க படிப்புக்குனே அழுது கடைசி வரைக்கும் நல்ல சோறு திங்காம நல்ல சட்டை போடாம ஒரு ஷூ பேண்ட் கூட எடுத்துக்காம 4 கட்டம் போட்ட சட்டை 2 பேண்ட்டையும் வச்சுக்கிட்டு 65 வயசு வாழ்ந்துட்டு ஒரு அப்பன் செத்து போயிடுறான். அவ்வளவு தூரம் போராடுறான். எங்கெங்கயோ போய் நின்று அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது கூட தெரியாம யாருக்காவது பக்கத்துல இருக்க கொடுத்து எழுதி வாங்கி அப்ளை பண்ணி ஏதோ செஞ்சு ஏன் செய்யறான்? Why? He believes that he can do. கல்வியின் மகத்துவத்தை உணர்ந்து உங்கள் கருவறையில் வளர்ந்த குழந்தையை எங்கள் ஏடியார் பள்ளியின் வகுப்பறையை கருவறையாக நம்பி அனுப்பிய அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இந்த படைப்பு சமர்ப்பணம். Thank you 8th Standard Shining Star for your valuable education concept.